அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். தீயளவு அன்றி தெரியான் பிறிதுண்ணின் நோயளவு இன்றி படும் அப்படின்னு என்ன அர்த்தங்க? தீயளவு அப்படின்னு சொன்னால் பசியினுடைய தீ. இப்போ பயங்கரமாக பசிக்குதுங்க. அப்போ பசியினுடைய அளவு நமக்கு தெரியும். அதான் தீயளவு. அப்படியே வயிறுலாம் கப கப கபன்னுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதான் வள்ளுவர் சொல்ல, தீயளவு அன்றி தெரியாமல் பெரிதுண்ணின். நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த பசி அடங்குற அளவு சாப்பிட்டாச்சு. ஆனால் அதுக்கு மேலே போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு வச்சிங்களேன், அதான் பெரிது உண்ணின் அப்படின்னு நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன வருமா? நோய் அளவு. என்ன நோய் வருதுன்னே தெரியாதுங்க. நோய் அளவு இன்றி படும். அளவில்லாத நோய்கள் வருமா? அப்போ அளவில்லாமல் சாப்பிட்டா அளவில்லாமல் நோய்கள் வரும் அப்படின்னு யார் சொல்கிறா? நம்ம வள்ளுவர் சொல்கிறார். அப்போ நம்ம உணவில் கட்டுப்பாடு வேணுன்றதே எவ்வளோ அழகாக வள்ளுவர் சொல்கிறாரு பாருங்க. தீ அளவு அப்படின்னா வயிறு கப்ப கப்ப கப்பன்னு பசிக்குது, அந்த அளவு தாங்க சாப்பிடணும், சரிங்களா? பெரிது உண்ணின், அது தெரியாமல் ஒருத்தன் நிறைய சாப்பிட்றான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன வரும்? நோய் அளவு அப்படின்னா நோய் கண்ணா வேணாலும் அவனுக்கு வந்துடும். அதனால் குறைவாக சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்கலாம். சரியா? நன்றி, வணக்கம்.